இந்த வீடியோவில் எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வாய்ஸும் அண்ட் பேக்கிங் ஸ்லிப்பும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் வந்துட்டு ஆட் பிளகின் கொடுத்துருங்க. சர்ச் பிளகின்ஸில் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிடிஎஃப் இன்வாய்ஸஸ் அண்ட் பேக்கிங் ஸ்லிப்ஸ் ஃபார் WooCommerce அப்படின்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்கும். இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதும் இந்த பிளகின் செக்ஷனில் இந்த பிளகின் நேம் இருக்கும். இது கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான செட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களோட இன்வாய்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுமோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் இதில் இருக்கும். நீங்கள் டிஸ்பிளே செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இன்வாய்ஸை வந்து வியூ பண்ணும்போது அது எப்படி அவங்க கிளிக் பண்ணாங்க கஸ்டமர் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணணுமா இல்லை வந்து ஒரு நியூ ப்ரௌசர் டேப் ஓப்பன் பண்ணி அதில் காமிக்கணுமா அப்படின்னு கேட்குது. டவுன்லோட் ஆப்ஷனே வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா டேரெக்டாக எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஏன்னா நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேன். அதனால் இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.